6 கோடி ரூபாய் என்ன ஆச்சு? நீதிமன்றம் வரை சென்ற பிரச்சனை. ரவி மோகன் சொன்ன பதில். பாபி டச் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பில் 2 படங்கள் நடிக்கிறதா ரவி மோகன் 2024 செப்டம்பர்ல ஒப்பந்தம் ஆகியிருக்காரு. இதுல முதல் படத்துக்கு ஊதியமா 15 கோடி ரூபாய் பேசப்பட்ட நிலையில 6 கோடி ரூபாய் முன்பணமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கிடையில அந்த நிறுவனத்துடைய படத்துல நடிக்காம மற்ற நிறுவன படங்கள்ல ரவி மோகன் நடிச்சிருக்காரு. அதை கேட்ட போது ஒப்பந்தத்திலிருந்து விலகிக்கிறதாகவும் அட்வான்ஸ் பணத்தை திருப்பி தரதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா பணத்தையும் தராம, படத்திலையும் நடிக்காம, ஒப்பந்தத்திலையும் விலகாம காலம் தாழ்த்திட்டே வந்த நிலையில இதையெல்லாம் குறிப்பிட்டு அந்த நிறுவனத்தோட தலைவர் பாலச்சந்திரன் சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருக்காரு. இதுல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. தன்னோட பணத்தை திருப்பி கொடுக்காத ரவி மோகன் சொந்த பட தயாரிப்பு நிறுவனம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னும், அதன் மூலமா புரோ கோட் அப்படின்ற படத்தை தயாரிக்க இருக்கிறதா ரவி மோகன் வெளியிட்ட அறிவிப்பு தங்களை அதிர்ச்சியடைய வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இதுல தங்களுடைய பணம் பயன்படுத்தப்பட்டிருந்தா அது திரும்பி தங்கள்கிட்ட வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்றத காரணத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு சார்பா ரவி மோகன் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் 6 கோடி ரூபாய் வாங்கினது உண்மைதான் அப்படின்னும், ஆனா 80 நாட்கள் கால் ஷீட் கொடுத்தும் ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படாததுனால தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடா கூடுதலா 10 கோடி ரூபாய் பாபி டச் நிறுவனம் வழங்கணும்னு வாதிட்டு இருக்காங்க. இதுல நெகட்டிவ் விளம்பரம் தேடுறதுக்கு பதிலா பணத்தை திரும்பி கொடுத்துடலாமே அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் சொன்ன ரவி மோகன் தரப்பு பணத்தை திருப்பி தரோம்னு சொன்னப்பையும் ஏத்துக்கல, எங்களோட கால்ஷீட்டையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க தான் எங்களுக்கு நஷ்ட ஈடு தரணும் அப்படின்னு மனு தாக்கல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை தள்ளுபடி செஞ்ச நீதிபதி இந்த பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ள மத்தியஸ்தரை நியமிப்பதா சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. அதோட ரவி மோகன் தயாரிப்பு நிறுவனத்தோட பணத்தை வேறு எதுலையும் செலவு பண்ணாம வச்சிருக்கிறதுக்கான உத்தரவாதத்தை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கு.